பேருந்துகளில் பயணம் என்பது சமீப காலமாக கனவு அல்ல. தொலைதூர பயணங்களுக்கு அனைவரின் விருப்பமாக இருப்பது அதிநவீன சொகுசு பேருந்துகள்தான். இதன் வேகம் நமது மூச்சை பிடித்து நிற்க வைக்கும் திறன் உடையது. ஆனால் இந்த பேருந்துகள் பாதுகாப்பான பயணத்திற்கு உத்தரவாதம் இல்லை என்பது போல சம்பவங்கள் நடக்கின்றன. எரிந்து கொண்டிருக்கும் இந்த பேருந்து ஒரு அதிநவீன பேருந்து. பெங்களூருவில் இருந்து ஹைதராபாத் சென்ற இந்த பேருந்தில் ஓட்டுநர், நடத்துனர் என 52 பேர் பயணம் செய்தனர். பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் 45 பயணிகள் இவ்விடத்தில் மாண்டு போய்விட்டார்கள். அதிகாலை 5 மணிக்கு ஆந்திர மாநிலம் மஹபூப் நகர் அருகே சென்றபோது பாலத்தின் சுவரில் மோதிய பேருந்து டீசல் டேங்க் வெடித்ததால் பெரும் தீப்பிழம்பாக மாறியது. இந்த விபத்தில் 45 பேரின் சடலங்களும் அடையாளம் காண முடியாத அளவிற்கு கரைக்கட்டையாக எரிந்துவிட்டது. பயணிகள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததாலும் பேருந்து அதிவேகமாக சென்றதாலும் விபத்தை உணரும் முன்பே மரணத்தை தழுவிவிட்டனர் அனைவரும். பெரும் சோகத்தை தந்திருக்கும் இந்த விபத்து அப்படியே வேலூர் மாவட்டம் காவேரி பாக்கத்தில் நடந்த விபத்தை ஞாபகப்படுத்துகிறது. 2 வருடங்களுக்கு முன்பு சென்னையில் இருந்து பொள்ளாச்சிக்கு சென்ற சொகுசு பேருந்து ஒன்று வேலூர் அருகே உள்ள காவேரி பாக்கத்தில் விபத்துக்குள்ளானது. முன்னால் சென்ற லாரி ஓட்டுநர் பிரேக் பிடித்ததால் அதன் மீது மோதிய பேருந்து டீசல் டேங்க் வெடித்து தீப்பிடித்தது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 21 பேர் கரிக்கட்டையானார்கள். வேலூரில் 21 பேர் இறந்த பிறகு பேருந்து பாதுகாப்பு விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டன. அதனால் காவேரி பாக்கம் சம்பவம் பயணிகள் இடையே அச்சத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனால் தற்போது ஆந்திராவில் நடந்த சம்பவம் சொகுசு பேருந்து பிரியர்களை திடுக்கிட வைத்துள்ளது. இதுபோன்ற அதிவேக பயணங்களை தவிர்க்கலாமா என்பதுதான் அவர்களின் மனதில் ஓடுகிறது. அதிநவீன பேருந்துகளில் சொகுசு பயணத்திற்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் பாதுகாப்பிற்கு கொடுக்கப்படுகிறதா? ஆம்னி பஸ்ல டோட்டலா விபத்து சம்பந்தமா பாதுகாப்புக்கு என்னென்ன அம்சங்கள் இருக்குது அப்படிங்க நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்றது ரெடியா இருக்கு. இது விபத்து சம்பந்தமா இருக்கு பாதுகாப்பு அம்சங்கள் எங்க கிட்ட என்னென்ன இருக்குது அப்படிங்க நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். இது சிறு சிறு விபத்துக்களை இது மூலமே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். லேசாக தீப்பிடித்தால் அணைப்பதற்கு சாதனம் இருக்கிறது. ஆனால் பேருந்து அதிவேகமாக செல்லும் போது தீப்பிடித்தால் இந்த சாதனம் போதுமா என்பது சந்தேகம்தான். பெரிய விபத்துக்கள் ஏற்படுது, வண்டியிலிருந்து டோர் ஓபன் பண்ண முடியல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ஹேமர் சுத்தியில் நம்ம இது யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்படி ஓபன் பண்ணிட்டு கிளாஸ் நம்ம இது பண்ணாலும் ஆட்டோமேட்டிக் கிளாஸ் கிராக் ஆயிடும். உடைச்சிட்டு ஈஸியா வெளியில வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா டோட்டலா 4 நம்பர்ஸ் வண்டியில வச்சிருக்கோம். ஆவரேஜா பாத்தீங்கன்னா 5 சீட்ஸுக்கு ஒரு ஹேமர் வர்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். இப்ப இதுல இமீடியட்டா ஒரு 1 செகண்ட் ஒரு கிளாஸ் உடைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 1 செகண்ட் தான். ஹேமருக்கு அடிச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா அது உடஞ்சு வெளியில விழுந்துடும். இன்னும் அடிஷனல் தேவைப்பட்டா நம்மளோட விபத்து கூட தன்மைக்கு தகுந்தவாறு இப்ப ரொம்ப பின்னாடி மட்டும் அடிபட்டு இருக்கு, பின்னாடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, முன்னாடி வெளியே இறங்கலாம், முன்னாடி மட்டும் உடைச்சிட்டு அப்படியே இறங்கிற வேண்டியதான். இல்ல வண்டி ரொம்ப ஜாஸ்தி டேமேஜ் அப்படின்னா எல்லா கிளாஸும் உடைச்சா கூட ஒன்றும் ப்ராப்ளம், அதுக்கு தகுந்த மாதிரி ஹேமர்ஸ் இருக்குது. பேருந்துகளில் கண்ணாடியை உடைக்க சுத்தியல் இருந்தாலும் காவேரி பாக்கத்தில் பேருந்து தீப்பிடித்த போதும் மெஹபூப் நகரில் பேருந்து தீப்பிடித்த போதும் இது கை கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற பேருந்துகளில் விபத்தின் போது தப்பிக்க அவசர கால வழிகள் உள்ளன.
இப்ப இந்த எமர்ஜென்சி எக்ஸிட்ல வந்து யூஸ் பண்ற கிளாஸ் பாத்தீங்கன்னா நார்மல் கிளாஸுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து ஈஸியா வந்து நம்ம ஹேமர் வச்சு உடைச்சாலே ஈஸியா போயிடும். இப்ப இந்த கிளாஸுக்கும் பாத்தீங்கன்னா இந்த கிளாஸுக்கும் நிறைய டிஃபரன்ஸ். இது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும் இந்த கிளாஸ். இந்த கிளாஸ் அப்படி இல்ல, பட் லைட்டா பண்ணாலே உடஞ்சிடும். பட் சேஃப்டியாவே இருக்கும் நார்மல் டைம்ல வந்து, பட் சேஃப்டியாவும் இருக்கும். இது கிட்டத்தட்ட விட்டு பாத்தீங்கன்னா 4 ஃபீட் வரும். 4 ஃபீட் 3 ஃபீட். அடுத்த டைம்ல பாத்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸ்ல இருக்கவங்களும் 2 சீட்ல இருக்கவங்களும் வெளியில ஜம்ப் பண்ணி போற அளவுக்கு கிளாஸோட விட்த் லெங்த் ஜாஸ்தி. சொகுசு பேருந்துகளில் பாதுகாப்பு இல்லை என சம்பவங்கள் உணர்த்தினாலும் சம்பந்தப்பட்டவர்கள் அதை மறுக்கின்றனர். டிரைவர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த வண்டி சம்பந்தமான ட்ரைனிங் முடிச்சவங்க, எல்லாமே வால்வோ கம்பெனில இருந்து ட்ரைனிங் முடிச்சு வந்தவங்க. அதனால சோ அவங்களுக்கு வந்து எந்தெந்த சிச்சுவேஷன் வந்து என்ன எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறது வந்து தெரியும். இப்ப இந்த மாதிரி ஹைடெக் வண்டியில பாத்தீங்கன்னா எல்லாமே டிஸ்பிளே தான். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் இல்ல மெக்கானிக்கல் ஃபால்ட் எதுனா கூட இங்க டிஸ்பிளேல ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளே ஆயிடும். அதை வச்சு நம்ம அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இன்னும் வண்டியில ஜிபிஆர்எஸ் சிஸ்டம் மாட்டி இருக்கிறோம். வண்டி என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்குது, எந்த இடத்துல நம்ம வண்டி இருக்குது, அது வரைக்கும் நாங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். தமிழக அரசு பயணங்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டுள்ளதால் அதை அப்படியே பின்பற்றுவதாக சொல்கிறார்கள். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து இந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ரொம்ப சிவியரா ஆக்ஷன் எடுக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த எமர்ஜென்சி டோர் வந்து நான் ஏசி வண்டினா எமர்ஜென்சி டோர் கம்பல்சரி இருக்கணும். இருந்தா தான் வண்டி எஃப்சி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளையும் முடிக்கணும். எமர்ஜென்சி டோர் வந்து கண்டிப்பா வண்டியில ஃபிட் பண்ணிருக்கணும். அடுத்த ஏசி வண்டிகளை பாத்தீங்கன்னா இந்த ஹேமர் வந்து கண்டிப்பா இருக்கணும். அந்த எமர்ஜென்சிக்கு எக்ஸிட் அந்த விண்டோ கிளாஸ் வந்து மற்ற கிளாஸை விட அந்த சாஃப்ட்னஸ் கம்மியா உழைக்கிற அளவுக்கு ஃபிட் பண்ணணும். இது வந்து கம்பல்சரியா இப்போ எல்லா ஆபரேட்டர்ஸுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை பாதுகாப்பு அம்சங்கள் இருந்த போதும் இந்த பேருந்துகள் எப்படி தீப்பிடிக்கின்றன? தீவிபத்து மேக்சிமம் வந்து டீசல் டேங்க் ஏதோ சைட்ல பாடியில உரசுது, இல்ல ஏதோ சைட்ல லேடர்ல அடிக்குது, அந்த மாதிரி சிச்சுவேஷன் டீசல் டேங்க் பஸ்ட் ஆகி அதாவது வண்டியில எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா ஃபயர் ஆகுறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். பட் இது வந்து அன்எக்ஸ்பெக்டடா அந்த டீசல் டேங்க் லீக் ஆகுறது, இது ஆக்சிடென்ட்ல வந்து டீசல் டேங்க்ல வந்து டேமேஜ் ஆகி டீசல் லீக் ஆகும் போது ஃபயர் போது அது யாராலையுமே அதை தடுக்க முடியல. அது டிரைவர்ஸ் மட்டும்தான் அதை அவாய்ட் பண்ண முடியும். சரியான தூக்கமின்மை, சிங்கிள் டிரைவர் போறது, சில சீசன் டைம்ல பாத்தீங்கன்னா டிரைவர்ஸ் எல்லாம் மொத்தம் லீவ் போட்டுருக்காங்க. எப்படியாவது ஆப்ரேட் பண்ணணுங்கிற ஒரு கண்டிஷன்ல வந்து என்ன பண்றாங்கன்னா இருக்க ஒரு டிரைவர்ஸ் வச்சு எப்படியா போய் சேர்ப்பாங்க ஒரு சொல்லக்கூடிய ஆப்ரேட்டர்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்துல வந்து அவங்க தூக்கம் இல்லாம வண்டியை ஓட்டும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு அவங்களோட கவனம் வந்து செதறுது. தூக்கம் இல்லைனாலே கவனம் செதறுது. திரும்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகும். அதை அவாய்ட் பண்ணாலே போதும். வண்டிக்கு வந்து 2 டிரைவர்ஸ் கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தாலே அவங்களுக்கு வந்து 2 டிரைவர் இருக்கும்போது ஆல்டர்னேட்டிவ்னு ஒன்னு இருக்குது. இதுல ஒரு டிரைவருக்கு தூக்கம் வருது இல்ல டயர்ட் ஆகணும், இன்னொரு டிரைவர் வரலாம். ஆனா இல்ல பட்சத்தில் அந்த டிரைவர் தான் கண்டினியூஸா ஓட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. ஆனால் டீசல் டேங்குகள் வெடிக்கின்றன என்ற குற்றச்சாட்டுகளை பேருந்து நிறுவனங்கள் மறுக்கின்றன. டீசல் டேங்குகள் ஏராளமான அழுத்தம் மற்றும் பரிசோதனைகளை தாண்டிவிட்ட பிறகே பயன்பாட்டிற்கு வருவதாக அவர்கள் சொல்கிறார்கள். இனி பேருந்து ஏறும் முன்பு பேருந்தில் 2 டிரைவர்கள் உள்ளார்களா என்பதை விசாரியுங்கள். அதிலும் அவர்கள் தூங்கி ஓய்வு எடுத்திருக்கிறார்களா என்பதையும் கேளுங்கள். இது போன்ற கேள்விகளை கேட்கும் போது புறப்படும் முன்பே இப்படி கேட்டால் உருப்படுமா என பலர் முணுமுணுக்கலாம். அதை காதில் வாங்காமல் கேட்பது பாதுகாப்பான பயணத்திற்கு ஓரளவேனும் உதவும்.